ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள் கூட, பார்க்கிங்ல வாகனம் விட்டுருக்கிறவங்க, இந்த சைடு விட்டுருக்கிறவங்க, நீங்கள் இந்த ரோடை எடுத்து போகும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். வாலண்டியர்ஸ் அங்கே நிற்பாங்க, அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாரும் இதே ரோடை நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆயிரும். எனவே இந்த சைடில் இருக்கிறவங்க இப்படி கீழே போய் லெஃப்ட் எடுத்து அடுத்த ஸ்ட்ரீட் எடுத்து போயிட்டீங்கன்னா மெயின் ரோடு வந்துடும். ஒத்துழைக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். அதே போல் இந்த இடது பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்கிறது, அதில் தயவு செய்து வாலண்டியர்ஸ் ஆனாலும் சரி யாராலும் இந்த சைடு தயவு செய்து 2 வீலர் நீங்கள் நிறுத்த வேண்டாம் என உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏன்னா அங்கே உள்ளவங்க போக்குவரத்துக்கு அது கொஞ்சம் இடையூறாக இருக்கிறது. எனவே இன்னைக்கு நம்ம பார்த்து 2 சைடுமே 2 வீலர் நிறுத்தி இருக்கிறீங்க. எனவே இந்த காரியத்தில் கொஞ்சம் ஞானமாகவும் கவனமாகவும் நீங்கள் நடந்து ஒத்துழைக்கும்படி உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சைடில் இன்னொருத்தங்க நிறுத்தி இருக்கலாம், அவங்க நிறுத்தி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்களும் கொண்டு வைக்காதீங்க. ஏன்னா நம்ம மேக்சிமம் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாதபடிக்கு, நமக்கு ரொம்ப நெருக்கம்தான் இருந்தாலும் இன்னொருத்தங்களை வருத்தப்படுத்திட்டு நம்ம இங்கே வந்து ஆராதிச்சா அது நல்லா இருக்காது. எனவே இந்த காரியத்தை நீங்கள் அதனுடைய சரியான சென்ஸில் நீங்கள் எடுத்து ஒத்துழைப்பு தரும்படி வாலண்டியர்ஸும் தயவு செய்து நீங்கள் இந்த சைடு ஸ்ட்ரீட்டில் நீங்கள் தயவு செய்து வண்டிகளை வைக்க வேண்டாம் என உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்கள் வைக்க மாட்டீங்க, இருந்தாலும் உங்களை இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் அதனுடைய 44, 45, 46 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 44 முதல் 46 வரை உள்ள வசனங்கள். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. அவர் யாவர் மேலும் வந்து இறங்கினார் என்று சொல்லப்பட்டது. யாவர் மேலும் ப்ராபசி எப்படி நிறைவேறுது பாருங்க. மாம்சமான யாவர் மேலும், மேல் வீட்டு அறையில் இருந்த யாவர் மேலும், கொர்நேலியு வீட்டில் இருந்த யாவர் மேலும். அப்போ இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் போதே நம்முடைய மனதில் இப்போ எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற அந்த சந்தேகம் இங்கே எடுபடுகிறது. என் ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அடுத்து உண்மையா, இதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் எதில் பிரியப்படுகிறார் தெரியுமா? உண்மையில. எனக்கு உண்மையிலே அபிஷேகம் வேணும்னா நான் இன்னைக்கு காலையில் எழும்பி ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பேன். நேற்று நைட்டு எனக்கு ஜெபம் அதுவாக இருந்திருக்கும். இந்த 4 நாட்களும் எனக்கு வேற எதுவுமே இருந்திருக்காது. என் மனசுல இங்க வந்ததும் சரி அவங்க கேட்குறாங்க, நம்மளும் கேட்போம். ஆமையன் போட்டு முடிஞ்சாச்சு, கிடைக்கலையா சரி வேற வேலை. அப்படி இல்லை, இது ரொம்ப முக்கியம். இந்த கொர்நேலியு என்பவன் இன்னைக்கு ஜெபித்தவன் கிடையாது. அவன் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். என்னன்னே தெரியாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். இயேசுவையும் தெரியாது, பரிசுத்த ஆவியும் தெரியாது. ஆனாலும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவர் பேதுருவை அனுப்புறார். பேதுரு போக மாட்டேன் நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாஸ்டர்ஸை சமாளிக்கிறது தான் ஆண்டவருக்கு பெரிய வேலை. ஆமென். அதுவும் பேதுரு போல ஆட்கள் இல்லை ஆண்டவரே. அது எப்படி ஆண்டவரே? ஐயோ தாங்க முடியல. ஆமென். ஜனங்களே உட்கார்ந்துருந்தாங்க. 3 நாட்கள் ஆச்சு எழும்பல. சீஷர்கள் பசிக்குது. அதை ஜனங்க மேல கம்ப்ளைண்டா போட்டு, ஆண்டவரே ரொம்ப டைம் ஆச்சு, 5 அப்பத்தை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆண்டவர் பார்த்துட்டாரு. உங்ககிட்ட என்ன இருக்கு ஆண்டவரே? 5 அப்பம். ஆமென். பேதுரு ஃபோர்ஸ் பண்ணி அவனை புரிய வச்சு அனுப்புறாரு. கொர்நேலியு வீட்டில் பார்த்தா அவங்க எல்லாம் அவ்வளவு தாகத்தோடு, எதுக்கு தாகம்னே தெரியாது. இந்த தாகங்கிறது இப்படிதான். ஆமென்.
தாகம்னாலே தண்ணி. அது என்ன தண்ணி? முனிசிபாலிட்டி தண்ணியா? அது தெரியாது. தாகம்னால என்னதான்? அந்த தாகம் வேணும். அது ஜெபிக்கிறவனுக்கு தான் உண்டாகும். அந்த தாகம் இன்னும் அதிகரிக்கணும். அது வசனம் கேட்கிறவனுக்கு தான் உண்டாகும். ஆமென். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து. ஒருத்தனுக்குள்ள தாகம் வருதுனாலே அவன் யாராயிட்டான் தெரியுமா? சிறுமையும் எளிமையும். தாகம் வந்துட்டுனாலே நம்ம கேட்கிற நிலைமைக்கு வந்துடும். இந்த பசிய கூட அடக்கிடுவோம், தாகத்தை அடக்க முடியாது. சிம்சோன் எவ்வளவு பெரிய பலசாலி. அவருக்கு தாகம் வந்ததும் நான் சாவணும் ஆண்டவரே அப்படின்ட்டாரு. தாகத்தால சாகணுமா? இந்த கொர்நேலியு என்கிற அவன் ஒரு நல்ல பொசிஷன்ல உள்ளவன். ஆனா தாகம் வந்ததும், ஒரு நல்ல பொசிஷன்ல ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் டிகிரி என்ன, 100க்கு அதிபதி, அவன் பொசிஷன் என்ன, அவன் கீழே 100 பேர் இருக்கிறாங்க, ரெடியா இருக்கிறாங்க. போனா போவான், வானா வருவான். ஆனா பேதுரு, படிக்காத பேதுரு உள்ள வந்ததும் பேதுருக்கு முன்னாடி விழுந்து கிடக்குறாங்க. ஏன்னா அவங்க உணர்றாங்க, எனக்கு தாகத்தை தீக்கிற தண்ணீரோட தான் இந்த பேதுரு வந்திருக்கிறார். பேதுரு அவரை எழுப்பி சொல்றாரு, எனக்கும் தண்ணி வேணும். ஆமே ஆமே, நான் தண்ணியை கொண்டு வரல, என்னை அனுப்பினவர் இங்க இருக்கிறா. தாகம் உள்ளவன் மேல தண்ணீரையும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பட்சபாதம் இல்லாதவர். இங்க யாரை குறித்து பேதுரு பேசிட்டு இருக்கிறார்னா, ஜீசஸை குறித்து பேசிட்டு இருக்கிறார். இயேசுவை குறித்து கேட்க கேட்க ஒரு பக்கம் ஆசை, இன்னொரு பக்கம் தாகம், இன்னொரு பக்கம் வைராக்கியம். என்ன வைராக்கியம் தெரியுமா? இயேசுவுக்காக ஆசை, இன்னும் அவரை கேட்கணும், இன்னும் அறியணும், இன்னும் அவரை அண்டிக் கொள்ளணும், இன்னும் அவரை முத்தமிடணும். தாகம், அவரை போல மாறணும். வைராக்கியம், அவருக்காக நிக்கணும். இந்த மூணையும் ஃபுல்ஃபில் பண்ணுகிறவர் தான் ஹோலி ஸ்பிரிட். ஆசை எல்லாம் தேவையெல்லாம் க்ளோரி. ஆசை எல்லாம் ரக்ரமமா கலரே. ரட்சகரே ரட்சகரே, சொல்லுங்க ரட்சகரே. ஆமே. ஆசையை அடைய வைப்பார், தாகத்தை தீர்க்க வைப்பார், வைராக்கியத்தை நிறைவேற்றுவார். வைராக்கியங்கிற வார்த்தையை தப்பா புரிஞ்சிருக்க கூடாது, செஞ்சே ஆகணுங்கிற. ஆமே. அல்ல, வைராக்கியங்கிறது கோபம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமே. மலையாளிஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, என்ன இது வைராக்கியம் சொல்றாங்க? ஆமே. என்ன தப்பா புரிஞ்சிருக்க கூடாது. இதை எப்படியாவது செஞ்சே ஆகணும். ஆமே. அதனாலதான் பாத்தீங்களா, பேதுரு யோவான் எல்லாம் எவ்வளவு அந்த நாமத்தை சொல்லவே கூடாதுன்னு சொல்லி அவங்கள பயமுறுத்தும் போது, அது எப்படி எங்களால சொல்லாம இருக்க முடியும்? இதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆனா இந்த பரிசுத்த ஆவியை பெறாம பேதுரு போனார். உமக்காக காவலிலும் சாவிலும். கொஞ்சம் அவர் குளிர் வேணும்னா, அனல் வேணும்னா தான். எனக்கு அவரை யாருண்டே தெரியாது. ஆமென். நீங்க ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங் போனீங்களா? எங்க? எஃப்ஜிபிசி அப்படி ஒரு சர்ச் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. எனக்கு அவர் யாருண்டே தெரியாது. ஆண்டவருடைய தெரியும் பார்த்தார். இதுதான் சொன்னேன்.
அங்க வச்சே சொன்னேன். அவர் எல்லாத்தையும் முன்னமே பார்க்கிறவர். ஆமென். ஆனா ஆவியானவர் வந்து இறங்கினதும் பயமுறுத்துறவங்களுக்கு பயம் உண்டாயிற்று. அந்த வைராக்கியம் உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ தண்ணீரும் தணிக்க முடியாதையா. சொல்லுங்க, தண்ணீரும் வெள்ளங்களும் ஆவியானவர் இந்த நாட்களிலே ஆண்டவர் வந்து ரொம்ப வந்து டேஸ்ட் பண்ண வைத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு டீப் ரிலேஷன்ஷிப்பை வந்து நமக்குள்ள பில்ட் பண்றவர் யார் அப்படின்னா ஆவியானவர். யோவான் 3:16 நமக்கு தெரியும். அங்கே தகப்பனையும் மகனையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பன் யாரு? தேவன். மகன் யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். அவர் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டபடி தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி ஆமென் ஸ்திரீயினுடைய வயிற்றிலே, மரியாளுடைய வயிற்றிலே, கன்னிகையின் வயிற்றிலே அவர் உற்பத்தியாகி, அதாவது வார்த்தை மாம்சமாகி பெத்லகேமிலே அவர் பிறப்பிக்கப்பட்டார். அவர் பிறந்தார், நாசரேத்தூரில் வளர்ந்தார். தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டதெல்லாம் ஒவ்வொன்றாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. 30வது வயதிலே நீதியை நிறைவேற்றும்படிக்கு யோவானால் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு யோர்தானுக்கு வந்தார். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 3:16, இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இப்ப ஆவியானவர் இறங்கி வரார். கீழே யார் நிக்கிறா? சொல்லுங்க சத்தமா. மேல யார் இருக்கிறா? பிதா. இப்ப ரெண்டுக்கு நடுவுல யார் அப்படி அசைவாடிட்டு இருக்கிறா? ஆவியானவர். இந்த அசைவாடுதல் என்ன நடக்குது தெரியுமா? ஓ, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆமென். அவர் அப்படி இறங்கி வருகிறதை அந்த அசைவாடுதல் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை உருவாக்கினவர் இயேசு. அந்த உறவை ஆழமாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எப்படி உருவாக்கு? நாம் யாராயிருந்தோம்? சத்துருக்களாய் இருந்தோம், பாவிகளாய் இருந்தோம். யார் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி, இயேசு எனக்காக, எனக்கு பதில் பாவமாக்கப்பட்டார்னா நான் யாராக்கப்பட்டிருக்கிறேன்? நான் பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறேன். அவன் என்னை பிள்ளையாக்க அவர் பாவமாக்கப்பட்டார், என்னை நீதிமானாக்க அவர் பாவமாக்கப்பட்டார், என்னை பரிசுத்தம் உள்ளவனாக்க அவர் பாவமாக்கப்பட்டார். என் மேல் விழும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவர் என்ன பண்றாருன்னா, அதான் இரு திறத்தாரை ஒப்புரவாக்கி. எனவேதான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் போதே எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்போ ரிலேஷன்ஷிப்பை வந்து மீண்டும் புதுப்பித்தது. அதாவது நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன். ஜீவனை கொடுத்தது. அதாவது அந்த ஜீவன், உறவு தான் ஜீவன். இனி எனக்கு அப்பாவும் கிடையாது, நான் உனக்கு பிள்ளையும் கிடையாது. அங்க ஜீவன் அற்று போகிறது. இளையகுமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போனதுமே தகப்பனுடைய பார்வையில் அவர் மரித்தார். அவ்வளவுதான், ஜீவன் அற்று போகிறது. ஏதேனிலே ஆதாம் பாவம் செய்த போதே அந்த மரணத்துக்குள்ளாயிட்டாங்க. அதுதான் சொன்னார், இது புசிக்கிற நாள்ல நீ சாகவே சாவாய். உண்மையில அவங்க எழுத்தின்படி செத்தாங்களான்னு பார்த்தா இல்ல, மரணம் அதுக்கப்புறம் செத்தாங்க. ஆனா அங்க ஸ்பாட்ல எது கட்டாச்சு தெரியுமா? உறவு. இந்த உறவை திருப்பி ஒட்ட வைக்க, புதுப்பிக்கதான் இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். உதவாத எண்ணில் நீர் இப்போ நான்
பரலோக உறவுல இருக்கிறேன் அப்படி சொல்றவங்க கைகளை அசைச்சு ஹalleluya. நாமெல்லாம் ஒரே அப்பாவின் பிள்ளைகள். யாரால? இயேசுவால. இயேசுவால. ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். இந்த உறவை இன்னும் ஆழமாக்க, இந்த உறவை இன்னும் அர்த்தம் உள்ளதாக, இந்த அதான் எபேசியருக்கு சொல்லுவார்ல, அந்த அறிவு கட்டாத அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்வதில் வல்லவர்களாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் சொல்லிட்டு சொல்லுவார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்ல. பாத்தீங்களா? அந்த அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படும் உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் இப்படி கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? அந்த அறிவு கட்டாத அன்பை அறியணும். ஆனா அவர் என்ன பண்றாரு தெரியுமா? நான் என்ன வேண்டிக் கொள்ளுகிறேனோ, நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கும் மிகவும் அதிகமா. அப்ப இதுதான் ஆண்டவரே, ஹோலி ஸ்பிரிட் எதுக்கு தேவை? இன்னும் நல்ல கவனமா கேளுங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த அன்புக்குள்ள நீங்க போறீங்களோ, பூரண அன்பு எதை முதல்ல புறம்ப தள்ளும் தெரியுமா? பயத்தை புறம்ப தள்ளும். நாளைய குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம். ஐயோ இப்படி ஒரு பிரச்சனை வந்தா எப்படி, அந்த பயத்தை முதல்ல புறம்பே தள்ளும். பயத்தை புறம்பே தள்ளினா கோலியாத் எவ்வளவு உயரமானவனா இருந்தாலும் நீங்க அவனுக்கு எதிர்கொண்டுதான் ஓடுவீங்க. அந்த ஓட்டம் தோல்வியில முடியாது, அந்த ஓட்டம் ஜெயத்துல தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அன்பின் ஆழத்துல. அதனாலதான் நீங்க எல்லாரும் என்ன தனியா விட்டுருவீங்க, ஆனால் நான் தனித்திறேன், பிதா என்னோடு இருக்கிறார். ஒருவரும் இல்லைன்னா நம்ம அதிர்ச்சி அடைவோம். இயேசு ஒருவரும் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டாராம். அப்படியா? யாரும் இல்லையா? உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தரும் இல்லையா? அப்படியா? இப்படி சொல்லி இருக்கிறோமா என்னைக்காவது? இப்படி சொன்னா எப்படிங்க இருக்கும்? ஒருத்தரும் இல்லையா? ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்றோம். ஃபோன் பண்ணிட்டு சிரிக்கிறோம். ஒருத்தங்க வந்து ஏங்க சிரிக்கிறீங்க? 10 பேர் நல்லா பேசினாங்களா? 10 பேர் ஃபோன் எடுக்கவே இல்லை. அவன் நம்ம ஃபோன் இயேசு ஆச்சரியப்பட்டாராம். இதான் சம்பூர்ணம், இதான் நிறைவு. எனக்கு ஒருவரும் இல்லைன்னாலும் அது என்னை அதிர்ச்சி அடைய வைக்காது. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை நல்ல கைகளை தட்டி வல்லவரே, வல்லவரே. எங்க அவர் தோள்ல வச்ச சிலுவையே அவர் கீழே போடல, அவர் தோள்ல வச்ச பிள்ளைய கீழே போடுவார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவினுடைய ஆசையும் அதுதான். யோவான் 17வது அதிகாரத்தில் பிதாவை நோக்கி இயேசு ஜெபிக்கிற ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 21வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் எல்லாரும் ஒன்றா, முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க. இவர்களுக்காக யாருக்கு சொல்லுங்க, சொல்லுங்க, கரெக்ட், சீஷர்களுக்கு. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசி. இந்த கூட்டம் யாரு? அழகா கை தூக்குறீங்க. இந்த கூட்டம் யாரு?
அப்ப அங்க இயேசு 17வது அதிகாரத்துல ஜெபம் பண்ணது 11 சீஷர்களுக்கு மட்டும் இல்ல, இந்த எளியவனுக்காக. ஆமென். இவர்களுக்கு, அவங்களுக்கு பேதுருக்கு தெரியாது இந்த மேட்ரு. பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கே போவதுக்கு, அவன் நூற்றுக்கு அதிபதி வீட்டுக்கு போறதுக்கு யோசிக்கும் போது லட்சங்களில் கோடிகளில் ஒருவனை போய் பார்க்க வருவாங்களா? நான் ஆவியானவர் கொண்டு வருவார். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை, நல்ல கேளுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய ஊழியர்கள் மூலம் சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்டு ஒருத்தங்க விசுவாசிக்கிறாங்கன்னா அவங்களுக்காக இயேசு பரிந்து பேசிட்டே இருப்பார். அதனாலதான் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுவார், நீங்க கேட்ட வசனம் 1 தெசலோனிக்கேயர் 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களால் கேள்விப்பட்ட வசனம் ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமா ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டதினாலே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். அதாவது இயேசு பிரசங்கம் பண்ணும் போது தச்சனுடைய மகனுக்கு என்ன ஞானம் பாரு சொன்னவங்க எல்லாம் புறம்பே, வசனத்தை கேட்ட ஆண்டவரேன்னு சொன்னவங்க எல்லாம் அவரோட பந்தியில. ஆமென். என்ன பிரசங்கம் 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 கேட்ட எங்களுக்கு அப்படியே, நாங்களாம் புறம்பே, நான் விசுவாசிக்கிறேன், நான் அக்செப்ட் பண்றேன். அவங்களும் உள்ள, இதான் ரொம்ப முக்கியம். நான் அதை எப்படி பிலீவ் பண்றேன்? இது தேவ வசனம். இனி யோவான் 17க்கு வாங்க. இவர்களுக்காக மட்டுமல்லாமல் இவர்கள் சொன்ன வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும்னா இப்ப நம்மளை கொண்டு வரார். அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்க. இனி நல்ல கவனிக்கணும், வார்த்தையை ஏற்றுக்கொண்டவங்களை வச்சு உலகத்தை விசுவாசிகளாக்குவது தேவ திட்டம். உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும், இயேசுவையும் பிதாவையும் பிரிக்க முடியுமா? முடியாது. இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும். அப்ப இயேசுவுக்கும் பிதாவுக்கும் நடுவுல ஒரு பெரிய, ஆமென், அவர் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல, அந்த உறவின் கட்டா இருக்கிறவர் யார் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட். அப்போ பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியானவர். இதை வந்து பிரிக்கவே முடியாது. பிரிச்சவன எல்லாம் பிரிச்சு மேய்வார் போறவ, அது வேற. ஆமென். இதை பிரிக்கவே முடியாது. இந்த பாண்டுக்குள்ள அவர் யாரை கொண்டு வர விரும்புறார் பாருங்க. ஒரு தூதனை கூட கொண்டு வரல. ஒரு தூதன் வரணும்னு நினைச்சான். யாரு? லூசிபர், லூசு, ஒரே மிதி ஓடு. அவன் விரும்பினான். நமக்கு அப்படி இல்லை. நம்ம வந்து எப்படியாவது மெம்பர் ஆகணும்னு நினைக்கிறோம். அவர் சிட்டிசன் ஆகணும்னு நினைக்கிறார். நம்முடைய குடியிருப்போ நல்ல கரங்களை தட்டி, நம் பரலோக மெம்பர் கிடையாது, நம் பரலோக சிட்டிசன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மள மெம்பர் ஆயிரணும், மெம்பர் ஆயிரணும். சிட்டிசன்னா யார் தெரியும்ல? இப்போ ரோம குடியுரிமை பெற்ற ஒரு அப்போஸ்தலன் உண்டு. யாரு? பவுல். பவுலை பிடிச்சி ஜெயில அடைப்பாங்க. ஜெயில அடைச்ச உடனே அன்னைக்கு தெரியும், அன்னைக்கு அந்த இரவு பவுலும் சீலாவும் பாடி துதிப்பார்கள், சிறைச்சாலாம் திறக்கும். பவுல் போக மாட்டாரு. எனக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கு, நான் அப்படிலாம் ஓடக்கூடியவன் கிடையாது. அடுத்த நாள் வந்து சொல்றாங்க, நீங்க போயிருங்க. அப்படிலாம் போக முடியாது. என்ன எதுக்கு அடிச்ச சொல்லு, எனக்கு உரிமை இருக்கு. அதெல்லாம் நடுங்கிட்டான்.
அபிஷேகம் பெற்றவன் நடுங்கி ஓடுகிறவன் அல்ல, நடுங்க வச்சுட்டு போறவன். எஸ் எஸ். உன்னை காயப்படுத்தினவங்க உண்டு, வேதனைப்படுத்தவங்க உண்டு. நீ யார் என்பதை கர்த்தர் அறிய வச்சுட்டு தான் அந்த இடத்துல இருந்து உன்னை கொண்டு போவா. எத்தனை பேர் நம்புறீங்க? பகல் ஃபுல்லா உன்னை அடிச்சு, பவுலை உன்னை காயப்படுத்தி தொழு மரத்துல கட்டி போட்டு, அவனுக்கு தெரியல நீ ஒரு சிட்டிசன் தெரியல. ஆனால் அதுல நீ துதிச்ச பாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். நீ என் நாமத்தை மறுதலியாதபடியா நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை. வெரி நெக்ஸ்ட் டே எல்லாம் நடுங்குறாங்க. ஏன்னா சிட்டிசன் மேல கை வச்சிட்டோம், சிட்டிசன் மேல கை வச்சிட்டோம். ஆமென், ஹalleluya, ஹalleluya. பரலோக கூடி இங்கே நாம் பரதேசிகள். ஏன்னா அதனாலதான் நம்மளை எல்லாருமே வித்தியாசமா பாக்குறாங்க. என்ன இவங்க சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க, வித்தியாசமா பாக்குறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க. நம்ம கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறாங்க. ஆனா பரலோக ரசிக்காது. ஏன்னா அந்த குடியுரிமை இருக்கிறது. worship 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 யாரா காபாலா மா 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 மா. ஹalleluya, ஆமென். ஃபாதர் அதனாலதான் அழகா பாடி இருக்கிறாங்களா, பரலோகந்தான் என் வீடு, பரிசுத்தந்தான் என் பேர், கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம். ஆமென், இயேசுவுக்காய். ஆமென், ஹalleluya, ஆமென். அதான் பவுல் சொல்றாரு, வர்றோம் நம்முடைய குடியிருப்போம். ஆமென். பொதுவாகவே நீங்க பாருங்க, இப்போ இடையில கூட ஒரு இஷ்யூ ரொம்ப பெருசா பேசப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட நாளத்துல இங்கிருந்து போன ஒரு நர்ஸுக்கு தூக்கு தண்டனை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்த சரித்திரத்துக்குள்ளெல்லாம் போகல. ஆனா அது ஒரு இந்தியன் சிட்டிசன்னால கவர்மெண்ட் எல்லாமே இங்க இருந்து எவ்வளவு எஃபர்ட் எடுத்து காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு எஃபர்ட் கொடுக்குறாங்க. அந்த அம்மா கிட்ட தப்பு இருக்கா கரெக்ட் இருக்காங்கிறதுல ரெண்டாவது. பட் இந்த கவர்மெண்டோடைய ப்ரெஷர் அங்க இருந்துச்சு. ஏன்னா இந்த நாட்டில் உள்ள ஒருத்தங்க இன்னொரு நாட்டில் போய் தண்டிக்கப்படுறாங்கன்னா அது இந்த நாட்டுக்கு அதாவது பேர். உடனே கவர்மெண்ட் இந்தியன் எம்பசி எல்லாம் அதுல உடனே தலையிட்டுச்சு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சில யுத்தங்கள்ல நடக்கும்போது உடனே இந்தியால இருந்து மிலிட்டரி ஃபிளைட் அனுப்புவாங்க. எதுக்கு தெரியுமா? அங்க இருக்கிற இந்தியன்ஸை சேஃபா கொண்டு வர்றதுக்கு. ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட், காமனா ஃபிளைட்டோ ஷிப்போ ஆக்சிடென்ட் ஆகும்போது உடனே இந்திய கவர்மெண்ட் கேட்கும் எத்தனை இந்தியன்ஸ் அதுல இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இங்குள்ள குடியுரிமை பெற்றவர்கள். ஆண்டவர் சும்மா சொல்லல, உன்னை தொடுகிறவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். ஆமென். ஆமென். எதினால் ஓ ரிபலா மதானரே மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. உடரா ஹந்தா ரகலாரே ஒரே சத்தமாய் அன்பான தேவன் அது போதும் என் வாழ்விலே. ஆமென், 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 ஆமென். தேவா ராலா ராரா தது. ஆமென் தேவா.
சொல்லுங்க எல்லாரும். எதினால் இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினால். ஆமென், ஹalleluya. Holy Spirit ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுவார். பிதாவும் இயேசுவும் யாரு? அப்பா பிள்ளை. அப்போ ஆவியானவர் எந்த உறவை பில்ட் பண்றார்? அப்பா பிள்ளை உறவு. அதனாலதான் ஆமென், நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர ஆவியானவரும் உங்கள் ஆவியுடனே கூட என்ன சொல்றார்? அதனாலதான் ஆண்டவரேன்னு கூப்பிட்டு இருக்கும் போது உள்ள இருந்து சொல்லுவாரு, அப்பான்னு கூப்பிட்டு. ஒரு 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 உண்மையை சொல்றேன், ஒரு சத்தியத்தை சொல்றேன். கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு காரியம். நீங்க உங்களையும் அறியாம அப்பான்னு கூப்பிடுறீங்க தெரியுமா? இப்ப நான் சொல்ல வச்சு எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுறேன், அது வேற. உங்களையும் தாண்டி அப்பான்னு கூப்பிடுறீங்கல்ல, அது நீங்க கூடல, உங்களை ஒருத்தர் கூட வைக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு அப்பா இருக்கிறார். ஆமே, ஹalleluya. ஆமே, எனக்கு அப்பா இருக்கிறார். சேர்ந்து அப்பான்னு கூப்பிடுவோமா? அப்பா மகனா அப்பா மகனா, ஓ கண்ணின் கண்ணின் அப்பா. ஓரலமா பிரார்த்தனரா. இஸ்ரவேலே, நீ கர்த்தருடைய ஜனம், ரட்சிக்கப்பட்ட ஜனமே. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருவின் செய்கைகளை கர்த்தர் நம்ம கிட்ட நீ ஃபைட் பண்ணாதேன்னு சொல்லிடுவார். ஆண்டவர் பாருங்க, இந்த சாமுவேலை கொண்டு சவுல்கிட்ட பேசுவார். பேசும்போது சாமுவேல்கிட்ட என்ன சொல்வார் அப்படின்னா, 1 சாமுவேல் 15வது அதிகாரம் அதனுடைய 1-2வது வசனத்துல இப்படி சொல்றார் பாருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்த போது அமலேக்கு அவர்களுக்கு வழி மறித்த செய்கையை இஸ்ரவேல்கிட்ட கேட்டு பாருங்க. எப்போ தெரியாது. அவன் பிரச்சனை எல்லாம் எனக்கு இறைச்சி வேணும். அவன் இவ்வளவு பெரிய பிரச்சனை, அதான் ஆண்டவர் கோபம் வந்துச்சு. அவன் பெரிய பெரிய குண்டு போட்டுட்டு இருக்கான். நீ என்னடானா எனக்கு இறைச்சி வேணும், அதுல லெக் பீஸ் தான் வேணும், காடை. ஆண்டவர் பாருங்க, அதான் அதான் அவருடைய பிள்ளைங்க இல்ல, அவருடைய பிள்ளைங்க அல்லவா? ஆமா, அவருடைய பிள்ளைகள் அல்லவா? சில பிள்ளைங்க வெளியூர்ல இருந்து இங்க நம்ம ஊர்ல ஏதாவது காலேஜ் படிக்கும் போது பேரண்ட்ஸ் வந்து பார்க்க வருவாங்க. ஃபர்ஸ்ட் நீ பிள்ளைங்க இங்க தான் சர்ச்சுக்கு வருவாங்க, ஒன்று பார்த்துக்கோங்க என்ன அப்படி சொல்லிட்டு போவாங்க. அப்போ அவங்க பிள்ளைங்களை வந்து வெளியூர்ல விட்டாலும் அல்லது வேற இடத்துக்கு போவாங்கல்ல, அங்க இருக்கிற தெரிஞ்சவங்கள்ட்ட மெயினா சர்ச் பாஸ்டர்ஸ் யாராவது தெரிஞ்சா சொல்லி அங்கேதான் நீ சர்ச்சுக்கு வருவாங்க பார்த்துக்கோங்க. அப்போ அந்த 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 பொறுப்பை ஒருத்தங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க, உத்தரவாதம் எடுக்கும்படி. ஏன்னா அவங்க மனசு ஃபுல்லா அங்கதான் இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அவர் பிதாவின் வலது வருஷத்தில் இருந்தாலும் அவருடைய மனசு ஃபுல்லா நம்ம மேலதான் இருக்கு. ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லி நிறைய செய்யறாங்களா? எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்க, எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்க, எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்கிறா என் ஆண்டவர். ஆண்டவர் அதனாலதான் சொல்ல, பழி வாங்குதலும் பதில் செய்கிறதும் என்னுடையது. ஆமே, அவருடைய பிள்ளைகள் அல்லவா? ஆமே, சர்ச்சில் நீங்க மெம்பரா இருக்கலாம்,
ஆனா பரலோகத்துல நீங்க மெம்பர் கிடையாது, சிட்டிசன். அப்ப பரலோக சிட்டிசன்னா பரலோகத்துக்கு ஒரு லா இருக்கு. ஆமே. நம்ம இந்தியா லா புக்க ராகுல் காந்தி அவர் அடிக்கடி தூக்கி தூக்கி காட்டுவார்ல, கான்ஸ்டிடியூஷன் என்ன இருக்கு, இதுதான் இதுதான் சட்டம் அப்படின்னு. பரலோக லா புக் இருக்கு. ஒவ்வொரு சிட்டிசன் அதை அறிந்திருக்கணும். அதனாலதான் இது உலகத்துக்கு ஒத்து போகாது. அதான் பவுல் சொல்லுவார்ல, ரோமருக்கு எழுதும் போது, கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்லுவார், இங்க பாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. கவர்மெண்ட்ல நிறைய எஸ் சொல்லுது, ஆனா எனக்கு பரலோக கவர்மெண்ட் நோ சொல்லுது. அதனாலதான் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும். அப்போ ஒரு சிட்டிசன் எதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தெரியுமா? அடிமைப்பற்றக்கூடாது. அதனாலதான் திரும்பவும் அடிமைத்தனத்தின் ஆவி அவர் தரவில்லை, அப்பா பிதாவே என்று அழைக்கிற. அப்போ எந்த உறவை அங்க பில்ட் பண்றார் தெரியுமா? அப்பா பிள்ளை உறவு. அடுத்து அங்க, அதாவது நாம் ஒன்றாக இருக்கிறது போல, அடுத்து அவருக்குள்ள என்ன உறவை பார்க்கலாம் அப்படின்னா, மணவாளன் மணவாட்டி உறவு. ஹோலி ஸ்பிரிட் அடுத்து எந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றாரு தெரியுமா? ஒன்று அப்பா பிள்ளை உறவு, அதான் முதல் உறவு. அடுத்து ஒரு முக்கியமான உறவு இருக்கிறது. என்ன உறவு தெரியுமா? மணவாளன் மணவாட்டி. ஆபிரகாம் இடத்திலிருந்து அனுப்பப்பட்ட மூத்த வேலைக்காரர் ரெபேக்காள்கிட்ட போய் ரெபேக்காளை அழைத்து கொண்டு வந்து ஈசாக்கின் இடத்துல கொண்டு விடுவது போல நம்மை ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி அவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்தி, அவர் அடுத்து எந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றாரு அப்படின்னா, ஒரு மணவாளன் மணவாட்டி. அந்த பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு மணவாட்டியை போல தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள். பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு பிள்ளையை போல உரிமை பாராட்டுவார்கள். அதான் சொல்லுவாரு, நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் என்ன கான்பிடன்ட்ங்க, நான் அப்படி கேட்க மாட்டேன். நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் 72 12 லேகியோனுக்கு வச்ச தூதர்களை கேட்க மாட்டார். சிட்டிசன்ல அவர் தான் கிங்கே அங்க. ஆமே ஆமே. பேதுரு, நீ என்ன கத்தியை தூக்கிட்டு வர? ஆமே. ஆண்டவருக்கு அது குறைச்சலா இருக்கு. பரலோக கவர்மெண்ட் தோல்ல வச்சிட்டு இருக்கிறார். தூதர்கள்லாம் ஒரு 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 கமாண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தன் ஆப்பிள் வெட்டுற கத்தியை தூக்கிட்டு வந்து நிக்கிறான். உள்ளபடி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இனி யார் நினைச்சிட்டு இருக்கிற? நம்ம எல்லாம் அப்படித்தானாங்க. நம்மளை யாராவது பகைச்சாங்கன்னா, அவங்கள போய் ஒருத்தங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா உடனே விருந்து. ஆமே. நீங்க எதுக்குங்க அவங்கள சத்தம் போட்டீங்க? அவங்க உங்களை என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? வாங்க நைட்டு டின்னர். ஆண்டவருக்கு அது குறைச்சலா இருந்துச்சு. ஆமா. சில பாக்குறாங்க 4வது நாளோட நிறுத்தி இருக்கலாமோ, இன்னைக்கு என்னடா இது. ஆமே. ஆண்டவருக்கு அது குறைச்சல். ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக மனுஷன் கத்தியை தூக்குறது எனக்கு பிடிக்கலங்கிறார். ஏய், நான் வேண்டிக் கொண்டா என் பிதா தரமாட்டார் நினைக்கிறேன். அதன் அர்த்தம் என்ன? நான் நம்புறேன், அந்த இடத்தை சுற்றி தூதர்கள்லாம் ரெட்டியா இருக்கிறாங்க. ஒரே ஒரு கமாண்ட். ஆனா அவர் சொல்லல. ஏன்? என்ன ஒரு பர்பஸுக்காக தான் இங்க வச்சிருக்கிறார். அதுதான் நடக்கணும். அபிஷேகம் பெற்றவன் அபிஷேகத்தை தவறா பயன்படுத்த மாட்டான். சீஷர்களை பார்த்தீங்களா? சீஷர்களை நம்ம என்னதான் அவிசுவாசிகள் எல்லாம் சொன்னாலும் அந்த சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட என்னங்க பெருசா கேட்டுட்டாங்க. இயேசுவே சொல்றா, நீங்க இன்னும் என்கிட்ட ஒண்ணுமே. இதுதாங்க உறவு. உறவுங்கிறது இடையில கேட்டார் பேதுரு, என்ன தருவீர்னு. அது பேதுருவா கேட்டாதில்ல, பேதுருவா கேட்க வைப்பாங்க. சில கேளு கேட்டுட்டு கேட்க வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்பாங்க. கேட்டவன் தனியாயிருவான். இங்க பாரு, கடைசியில் சிலர் அப்படிதான் கேளு 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 கேளு.
கேட்டோன்னே இவங்களே சொல்லுவாங்க, நான் சொன்னேன் அது இல்லைன்னு. அப்புறம் இது நீ தானே என்ன கேட்க வச்ச. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே அப்படின்னா வந்தேனேன்னு தானே கேட்டிருக்கணும். வந்தோமே கேளு, நீ தான் லீடர், கேளு கேளு. எல்லாவற்றையும் விட்டு வந்தோமா, நாங்க ஒண்ணு கேட்கல ஆண்டவரே, இவர் தான் ஆண்டவரே. அதோட அவ்வளவுதான். ஆமே. ஆனா உங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு எப்ப தெரியுமா? நான் போறேன்னு சொன்னதும், இதான் உறவு. நான் போறேன் அப்படி சொன்னதும் பேதுருக்கெல்லாம் கண்ணெல்லாம் கலங்குது. மார்பிள் சாய்ந்திருந்த யோவானுடைய ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகுது. அப்படியே பஸ்கா அப்பத்தை கையில வச்சுட்டு சாப்பிடாம இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க. ஆண்டவர் சொன்னவங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. நான் போறேன், நான் விட்டுட்டு போய் நினைச்சீங்களா? வேறொரு தேற்றல வாழல. ஆவியானவரே, ஆவியானவரே, Jesus. அடுத்தவர் பில் பண்ற உறவு என்ன தெரியுமா? உங்களை நான் இனி சிநேகிதர் என்று சொன்னேன் என்று யோவான் 15 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 15 வாசிங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன்னை சும்மா செய்வதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஒரு சிநேகிதன் என்கிற உறவு. என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் இயேசுவே, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே. எல்லா காலத்திலும், எல்லா காலத்திலும் உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே. எல்லா காலம் ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென், ஆமென். ஒரு சிநேகிதர் என்கிற ஒரு தோழன் இப்படி பழகணும். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், எல்லா காலத்திலும். எத்தனை பேர் ஜீசஸ் ஃப்ரெண்டா பழகி இருக்கிறீங்க? கொஞ்சம் கஷ்டம் தான். ஃப்ரெண்டா உண்மையிலே பழகிறவங்க தேவையில்லைன்னாலும் போவாங்க. ஹோலி ஸ்பிரிட் அந்த 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 அறிவு கட்டாத அன்பு, அது சம்பூர்ணமாய் நம்ம மேல இறங்கி இந்த உறவுக்குள்ள கொண்டு வர. அதாவது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னா, தேவன் பிரியப்படுகிற சிநேகம் என்ன சிநேகமா இருக்கணும்? உன்னத சிநேகம். உலக சிநேகம் நம்மை கரைப்படுத்தும், உன்னத சிநேகம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவில் என் தோழனை கண்டே, இயேசுவில் என் தோழனை நான் கண்டேன். What a friend we have in Jesus. എനിക്കെല്ലാമായവനേ, 10,000 ഏറ്റവും സുന്ദരനേ. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா
பெரிய பெரிய ஆட்களுக்கு ஃப்ரெண்டா இருக்க விரும்புறவங்க, ஃபேஸ்புக் ஆகட்டும், பெரிய பெரிய ஆட்களுக்கு ஃப்ரெண்டா இருக்க விரும்புறவங்க அவங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. ஆனா இந்த ஃப்ரெண்டு அவர் நமக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கிறார். இதோ வாசற்படியில் நின்று நான், ஓ ஜீசஸ். பக்கத்துல 2 பேர் கை கொடுத்து சொல்லுங்க, ஜீசஸ் தான் நம்ம குட் ஃப்ரெண்ட். ஆமென். அதனால நீங்க கிடையாதுன்னு கையை முறிக்கிறாதீங்க. அல்லேலூயா. நல்ல ஃப்ரெண்ட், நல்ல சிநேகிதன். மனசுல இருக்க பாரத்தெல்லாம் கொட்டணும்னு தோணுதா? அடிப்பே அப்பா. ஆமென். ஜீசஸ், the Holy Spirit வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அப்படியே பில்ட் பண்ணுவாங்க. அதனால எப்பொழுதுமே அந்த ஒரு மீனுக்கு எப்படி தண்ணீர் தேவையோ, ஒரு தேவ பிள்ளைக்கு பிரசனம் தேவை. அவர் தான் கரெக்டா சொல்லிக் கொடுப்பார். ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லுகிறார், அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து. அப்போ இயேசுவின் இருதயத்தின் ஆழத்தை வந்து யாருக்கு மட்டும்தான் தெரியும் தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட் மட்டும்தான் தெரியும். ஆமா, அதனாலதான் சில நேரத்தில் அவர் என்னை சிட்சிக்கும் போது ஆவியானவர் சொல்லுவார், ஏ லவ், இதுக்கு பின்னாக பெரிய லவ்ல நடக்குது. அதனாலதான் 2 கொரிந்தியர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 9வது 10வது வசனத்தை வாசிங்கள். எழுதி இருக்கிறபடி அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, தோன்றவும் இல்லை, நமக்கோ ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய. அதனாலதான் ஜீசஸ் சொல்றார், நான் இனி உங்களை ஊழியக்காரன் சொல்லாம சிநேகிதர். ஏன்னா ஊழியக்காரர்னா அவன் செய்ய வேண்டியதை மட்டும்தான் எஜமான் சொல்லுவார். சிநேகிதர்னா அவர் மனசுல இருக்கிறதெல்லாம். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறதே, ஆண்டவர் நான் என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்கன்னு தானே கேட்கிறோம். ஆண்டவர் உங்க மனசுல என்ன ஆண்டவர் இருக்கு, நீங்க என்னப்பா மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? சில கேட்பாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் ஆகாம கேட்காதீங்க. ஒரே மிதி, ஆளு தெரியாம திடீர்னு நம்மள்ட்ட வந்து ஒருத்தங்க ஃப்ரெண்டா பழகு, என்ன உங்க மனசுல நினைச்சிருக்கீங்க? என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட முதல்ல பிள்ளையா வா, உணவாட்டி ஆயத்தமாக ஃப்ரெண்டா வந்து, ஆண்டவரே ஆபிரகாம் கேட்டார்லாம், எனக்கு என்ன தருவீர்? அப்படி கேட்டது ஆண்டவர் தராம போயிட்டாரா? அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடைய டீப், அந்த ஆழத்தை பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கிறார், ஆபிரகாம் குனிஞ்சிருந்து சிரிச்சிட்டு இருக்கிறான். ஆமென். சகரியா கொஞ்சம் ஏதோ பேசினதுக்கே வாயடைச்சிட்டார், ஆபிரகாம் வாயடைக்கல. இதான் ஃப்ரெண்டு. சும்மா விளையாடாதீங்க ஆண்டவர், வேற ஏதாவது. ஆமென். ஆபிரகாமே நிச்சயமா தூதன் பேசி டவுட் பட்டதுக்கே சகரியா வாயடைச்சார். இது ஆண்டவரை பிரத்யட்சமா பேசுறார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும். ஓகே, உன் மனைவி சாராய் அல்ல, சாராள். அன்னைக்கு ஏவாள், இன்னைக்கு சாராளா? இந்த வாழ் தான் பிரச்சனை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓகே, அவள் கர்ப்பம் பெறுவா. சும்மா காமெடி பண்ணாதீங்க ஆண்டவரே. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஆபிரகாமே நிச்சயமாய். இதாங்க. வேற யாருக்கா அப்படி பேச முடியுமா? வேற யாராவது சொல்ல முடியும்? ஆண்டவர் வந்தாலே, தூதன் வந்தாலே இங்க மனோவாவும் மனைவியும் நெஞ்சில் அடிக்கிறாங்க. நம்ம கதை அவுட்டு. கிதியோன் நெஞ்சில் அடிக்கிறான், ஐயோ நான் தேவனை முகமுகமா கண்ட, என் கதை முடிஞ்சுன்னு. ஆண்டவர் ஆபிரகாம் சொல்ற, உட்காருங்க, நான் சப்பாத்தி போட்டுருவாரு. இதுக்கு தானே வந்தீங்க, உட்காருங்க. அவர் சர்வ வல்லவர், நீங்க உட்காருங்க, நான் கொஞ்சம் அந்த கன்றுக்குட்டியை பிடிச்சாடி கொஞ்சம் டைம் ஆகும் ஆண்டவர், அந்த மரத்தடியில உட்காருங்க. ஆண்டவர் மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறார்.
எவ்வளவு பெரிய தேவன். இன்னைக்கு வந்து வாசற்படியில் நின்று தட்டிட்டு இருக்கிறா, எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். ஆவியானவருடைய அசைவாடிட்டு இருக்கிறார். நீங்க ஓகே சொல்லி பாருங்க. இன்னைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவர் பில்ட் பண்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துன்பம் துக்கங்களாதில் ஆஸ்வாசம் നൽകുന്നു, என்பாரமெல்லாம் சுமக்காம் എന്നേറ്റവൻ. சாரோனின் அந்த சுனேமியால் சொன்னால் என்னேசர் 10,000 சிறந்தவர். ஆமென். நேசரை பத்தி சொன்னாலும் இடையில நான் கருப்பா இருந்தாலும், ஏன்னா எல்லாம் பாக்குறாங்க சொன்ன ஆளுக்கும் இவ சொல்லக்கூடிய ஆளுக்கும் இவ சொல்ற நபருக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவர் 10,000 சிறந்தவர் சொல்ற ஆளை பார்த்தா ஆமென் கேட்க தோணும். என்னைக்காவது உன் முகத்தை நீ போட்டோ எடுத்து பார்த்துருக்கிறேன். அப்பதான் சொல்றாங்க, நான் கருப்பா இருந்தாலும் யாரு சொன்னா? அவர் சொல்லி இருக்கிறார், என் பிரியமே நிரூபவதி என அழைத்து கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே. அவர் இதுதான் வெளி வேஷத்தை வச்சு, வெளி காரியங்களை வச்சு உலகம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கும் போது, ஆமென், அநாதி ஸ்நேகத்தால் நான் உன்னை ஸ்நேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால, ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவி. பிரியமானவர்களே, ஆவியானவர் இந்த 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 ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றார். அப்பா பிள்ளை, மணவாளன் மணவாட்டி, சிநேகிதன். அது மாத்திரம் இல்ல, சகோதரர். இயேசு சொல்லுவார், யாரை சகோதரர் என்று சொல்லுவார் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரரிடத்திற்கு போய். யாரு கதவு போட்டு பயந்துட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த பார்ட்டிஸ் தான். என் சகோதரிடத்து போய். யாரு? அவரை எனக்கு தெரியவே தெரியாதேன்னு சொல்லி மறுதளிச்சுட்டு, அப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி போய் அழுதா பாத்தீங்களா, அந்த சகோதரர், அந்த பேதுரு. அவங்க கிட்ட போய் இந்த சகோதரர், பிரதர்லி லவ், சகோதர சிநேகம். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமா இருக்கிறது. அங்கே தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அங்கதான் ஜீவன், அந்த உறவே அங்கதான் இருக்கு. அவர் எனக்கு எப்படி ஆவியானவர் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படி பில்ட் பண்ணிட்டே இருக்கிறார். டெய்லி இந்த பிரசனத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த உறவை தொடர முடியும். இப்போ இளைய குமாரனை பாத்தீங்கன்னா, மூத்த தகப்பனோடு சேர்ந்தாச்சு, ஆனா யாரோடு சேர முடியல தெரியுமா? அந்த உறவு இன்னும் பில்ட் ஆகல. அது ஃபியூச்சர்ல பில்ட் ஆயிருக்கும். ஆண்டவர் வந்து சொன்ன அந்த டாபிக்கை சொல்லிட்டு விட்டார். ஒவ்வொரு டாபிக்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணா அவர் செஞ்ச அற்புதத்தையே எழுத முடியாதான். அப்ப அவர் பேசின ஓமையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா, ஆமே. அப்ப அந்த இடத்துல நம்ம ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படி சொல்லி நான் உங்களை ஏற்றுக்கொள்கிற வரும்போது ஒரு அப்பா பிள்ளைங்கிற உறவு. இந்த உறவு வந்து இது ஆக்சுவலா இந்த பெற்றோர் பிள்ளைங்கிற உறவு இருக்குல்ல, அதான் வந்து பூமியில ஒரு பெரிய உறவு. என்னதான் பிள்ளை சில நேரத்தில் பிள்ளை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிதான் ஒருத்தங்க சொன்னாங்க, வேண்டவே வேண்டாம், அவன் எங்கேயாவது போய் என்னதான் தொலையட்டும் விட்டுட்டேன்.
பாஸ்டர் ஃபோன் பண்ணிக்கோங்க பாஸ்டர், நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் பாஸ்டர், பையனை இப்படி பிடிச்சி வச்சிருக்காங்க பாஸ்டர், அடிச்சிடக்கூடாது பாஸ்டர். இதான் உறவு. blood is thicker than water. இந்த ரத்தங்கிறது தான். ஆமென். பேதுருவே, யோவானே, யாக்கோபே, சபையே, நீங்க மறந்தாலும் உங்களுக்குள்ள அவருடைய ரத்தம் ஓடுறத அவர் மறக்கல. ஆமென். அப்ப அப்பா வீட்டிலேயே இருந்திருந்தா இந்த மூத்த குமாரன் இளைய குமாரன் உறவு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அந்த சகோதர சிநேகம்ங்கிறது அங்க அது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஒருவன் துரத்த 1000 பேர், 2 பேர் துரத்த 10,000. ஜீசஸ் வந்து அந்த ரோல்ல வரார். ஜீசஸ் தாங்க நமக்கு. ஜீசஸால ஃபாதர் காடுக்கு பிள்ளைகளானோம். ஜீசஸால ஜீசஸுக்கு நம்ம மனவாட்டிகளாமா. ஜீசஸால ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், பிரதர் சிஸ்டர்ஸ் ஆயிட்டோம். இந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் வந்து ஹோலி ஸ்பிரிட் வந்து எப்படி என்ன பண்றாருன்னா பில்ட் பண்ணிட்டே இருக்கிறார். அப்படியே பில்ட் பண்ணிட்டே இருக்கிறார். அதாவது அவர் என்னை மணவாட்டியாக ஆயத்தப்படுத்துகிறார், என்னை தோழனாக்கி என் மூலம் அநேக மணவாட்டிகளை அவருக்காக ஆயத்தப்படுத்துகிறார். இதுதான் யோவான் சொல்லுகிறார். அவருடைய தோழனும் அவர் பக்கத்தில் இருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா? சந்தோஷப்படுவானா இந்த ரிலேஷன்ஷிப்ப. எனவே ஒரு தேவ பிள்ளை இதுதான். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை வச்சு அவர் பேசிட்டு இருந்தார். இன்னைக்கும் கொண்டு வந்த செய்திக்குள்ள இன்னும் போகவே இல்லை. ஆண்டவர் இந்த உறவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி பேசிட்டே இருக்கிறார். ஆமென். இந்த உறவு வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டுன்னு வைங்களேன். இந்த உறவு ஸ்ட்ராங் ஆயிட்டுன்னா ஏங்க, ஹல்லேலூயா. இந்த உலக உறவுகளே தங்களுக்காக எத்தனை காரியங்களை செய்யும் போது உன்னத உறவு மாறாத, அதாவது உலக உறவுக்கும் உன்னத உறவுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? சில உலக உறவுகள் பாருங்க, அவங்க ரொம்ப வளர்ந்துட்டாங்க அப்படின்னா மற்றவங்களை கண்டுக்க மாட்டாங்கல்ல. ஆனால் இவர் உயிர் தெழுந்த பிறகுதான் சொல்றாரு, என் சகோதரர்கிட்ட போய் சொல்ல. அவர் வரும்போது என் அப்பா கிட்ட இருந்து வரேன், போகும்போது சொல்றாரு என் அப்பா கிட்டையும் உங்க அப்பா கிட்டையும். ஆமே அப்பா. அவ இயேசு எனக்காக பரிந்து பேசும்போது எப்படி பரிந்து பேசுவார் நினைக்கிறீங்க? நம்ம பையன்பா, நம்ம வீட்டு பிள்ளை. ஹல்லேலூயா. ஆனா இந்த பிரசனத்துல இருந்தாதான் அந்த உறவு வந்து ரொம்ப பில்ட் ஆகும். இந்த பிரசனத்திலேயே தரித்திருக்கணும். இந்த 5 நாள் ஜெபத்தோட நீங்க வந்து விட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த உறவு ரொம்ப முக்கியம். ஆமே. நாளுக்கு நாள் ஆமே ஆண்டவரோட கனெக்ட் ஆக முடியலனாலே உங்களுக்கு நெஞ்சு துடிக்கணும். சவுலுடைய வஸ்திரத்தை தொட்ட போது தாவீதுக்கு நெஞ்சு அடிச்சது போல ஆண்டவரோடு கனெக்ட் ஆக முடியலையா, உடனே நெஞ்சு அடிக்கணும். பேதுரு என்னதான் மறுதளிச்சாலும் பேதுருவால இயேசு இல்லாம இருக்க முடியாததுனால தானே போனான். பேதுருவால இயேசு இல்லாம அந்த கூட்டத்தில் அவருக்கு என்ன உண்மையிலே அவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கதான் போறோம். இயேசு என்ன பண்ண போறாங்க? அவ்வளோ பிடிக்கும் பேதுருக்கு. அன்பான சீஷன் என்று யோவான சொன்னாலும் உண்மையிலே பேதுருக்கு அந்த அன்பை வந்து சரியா காட்ட தெரியல, அவ்வளவுதான். பேதுருக்கான ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும், ஆண்டவருக்கும் பேதுரு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் கூட்டத்தில் வச்சு அவங்ககிட்ட சில காரியத்தை பேசாம உயிர்த்தெழுந்த இயேசு தனியா பேதுருவை சந்தித்ததை 1 கொரிந்தியர் 15 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானை போல பேதுருவுக்கு அன்பு காட்ட தெரியல, ஆனா அது அவரால் புரிய முடிந்தது. நம்ம எல்லாம் யோவானை போல தாவீதை போல அன்பை காட்டுறோமான்னு கேட்டா உண்மையிலே இல்லை. ஆனா அவருக்கு தெரியும் நம்ம அவரை நேசிக்கிறது. ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் மட்டும் இல்ல, நம்மளை டியூன் பண்ணி மோசே என்கிட்ட வராத அப்படி சொன்னார்ல, அதே ஆண்டவர் சொல்றார், மோசே மாத்திரம் என்கிட்ட வரலாம். ஆமென். நீங்க யாருமே இல்லாதவர்கள் அல்ல,
நீங்கள் அனாதை அல்ல. பழுதாய் கிடந்த என்னை பாவம் நிறைந்த அனாதையான என்னை கைகளை உயர்த்தி, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல், நீர் இல்லாமல், உம் நினைவில்லாம். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கும். தேவான்பம் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பவுல் சொல்றார். பவுல் எப்படிப்பட்டவனா மாறினா தெரியுமா? அந்த சபையெல்லாம் துன்பப்படுத்தும். ஆனா எப்போ பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டானோ அதன் பிறகு அந்த பவுல் வந்து ஃபுல்லா சபையை கட்டி எழுப்ப. ஆமென். அவன் பவுல் நட்டாலும் அப்ப அப்போலோ நீர் பாய்ச்ச வரும்போது நான் தான் நட்டு இருக்கிறேன், இல்ல இல்ல எனக்கு இது வளர்ந்தா போதும். இதான் ஆவியானவருடைய, இல்ல நான் என் மூலமா தான், இல்ல இல்ல எனக்கு சபை வளர்ந்தா போதும், எனக்கு என் குடும்பத்துக்கு நன்மை கிடைச்சா போதும். இது என்னன்னா அந்த தாவீதுக்கு அண்ணனை போல, ஐயோ இவனா யுத்தத்துக்கு போறான், ஒருவேளை ஜெயிச்சுட்டானா இவனை பார்த்து என்ன சொல்லி ஆகணும்? ராஜாவே வாழ்க. ஐயோ இது என்னால ஜீரணிக்கவே முடியலையே. இந்த மைண்ட் செட் இல்ல பவுல். சொல்லுங்க, பவுல் நட்டாலும் அப்பல்லோ, ஆனால் அந்த இடத்துல அவர் கேபாவை விட்டாரு, அது வேற. ஏன்னா எத்தனை குரூப்பா பிரிஞ்சிருக்கு? பவுலை சேர்ந்தவன் என்றும், அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், கேபாவை சேர்ந்தவன் என்றும். பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சி பாரு, அது விளையுதான். அது சில பாட்டில் இருக்கும் பாருங்க, அந்த பாட்டில வந்து சில நல்ல திறந்து பார்ப்பாங்க, திறக்காது. பக்கத்தில் ஒருத்தவங்கள்ட்ட கொடுப்பாங்க, அவங்க கை வச்சதும் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்க நல்ல இன்னும் 2 ஸ்டெப்பு அதுக்குள்ள இவங்களும் கை வலிச்சிடும். பாட்டில் திறந்ததும் உடனே திறக்கவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? இதெல்லாம் தெரியாதா? இப்படி வச்சு இப்படி அடுத்த பாட்டில் கொடுத்து பாருங்க, இப்படி வருவாங்க. அடுத்த வாரம் நான் பாட்டில் இப்படி வச்சேன், என் விரல் அப்படி ஆயிட்டு. இல்லை, அப்படிதான் அப்படிதான் ஊழிய வளருதா, குடும்பம் செழிக்குதா, பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த உறவு ரொம்ப முக்கியம். உறவு ரொம்ப முக்கியம். கர்த்தரது கிருபையா ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆவியானவர் அதை ஆழமாக்கி கொண்டிருக்கிறார். அந்த உறவு ரொம்ப ஆழமாயிட்டு வைக்கல. கண்மலை மேல ஆழமாய் தோண்டி பெருவெள்ளம் வந்து திரளான தண்ணீர் இந்த நேசத்தை என்ன செய்யாது தெரியுமா? அவிக்க மாட்டாது. அதாவது கொஞ்சம் தீய தண்ணி ஊத்தி அணைச்சிடலாம், ஆனா அந்த காட்டு தீ இருக்கு தெரியுமா? அந்த அக்கினி ஜுவாலைய பற்றி எறியும்போது தண்ணி ஊத்துனா தண்ணி தான் இல்லாம போயிடும். ஆமென். எவ்வளவு அதெல்லாம் அணைக்கவே முடியாது. அதனால தான் நம்ம கொஞ்சம் பட்டி எறிவோம் பாருங்க. இந்த மாதிரி மீட்டிங்லாம் வரும்போது நம்ம உறவு கொஞ்சம் பில்ட் ஆகும். அவன் ஏதாவது ஒரு தண்ணியை ஊற்றி அணைச்சிருவான். உடனே அதுக்கு திருப்பி இனி அடுத்த ஆகஸ்ட், ஐயோ இப்போதான் அப்பான்னு கூடதுக்குள்ள என்ன ஆத்துமாவே போடுறாங்க. என்ன பண்ண, 1 மாசம் முடிய போகுது, விட்டுற அப்படி அந்த உறவுல. அதுக்கு நம்ம ஆண்டவரோட கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து. ஏன்னா நீங்க வந்து நான் நம்புறேன், ஆண்டவர் எல்லாருக்குள்ள அந்த அக்னியை போட்டுட்டார். நான் நம்புறேன் இது அணைஞ்சிடவே கூடாது. இது அணைஞ்சிடவே கூடாது. அதனால
கொஞ்சம் டைம் அன்பு தம்பிங்க நிறைய இருக்கிறீங்க, நைட்டு இருந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நாளோட விட்டுறாதீங்க. கொஞ்சம் டைம் அப்படி ஒதுக்கு. பைபிளும் நீங்க மொபைல் எல்லாம் தள்ளி வைங்க. இல்லைன்னா மொபைல ஏதாவது பாட்டு, ஏதாவது வாஷிங், நல்ல மைல்டு சவுண்டா அப்படி வாஷிமை போட்டு விட்டுட்டு. ஏன்னா நீங்க சிலர் வந்து ஃபுல் வால்யூம் வச்சுட்டு அப்பா அப்பா கத்தி ஏமா இல்லை, மைல்டு சவுண்ட். அது மைல்டா. அது எதுக்கு அப்படின்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் மாறாமல் இருக்கிறதுக்கு. அப்படி போட்டு நீங்க அப்படி பேசிட்டே இருங்க. நல்ல செர்மன் எடுக்கும்போது எனக்கு ஏதாவது ஓடிட்டே இருக்கும். நைட்டு தூங்கும்போது ஏதாவது கேட்டுட்டே இருக்கும். சிந்தைகள் மாறிடக்கூடாது. ஏதாவது ஒரு செர்மன். ஆமென். அந்த 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 பிரசனத்திலேயே அதை விட்டு நீங்க, அதாவது அந்த வெளியே போயிட்டு வந்த உடனே அவனால் அப்பான்னு கூட முடியல. பார்த்தீங்களா, அது ரொம்ப அப்பாவால் அவனை மகனே பார்க்க முடியுது, ஆனால் கூட முடியாது. ரொம்ப அது டிஸ்டன்ஸ் ஆயிட்டுன்னு வைங்களேன். அந்த 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 ஃப்ரீடம் வந்து அங்கே நஷ்டம் ஆயிடும். இதை வந்து தேவ பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். ஆமென். கர்த்தர் சீஷர்களுக்கு என்ன செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரத்தின் 22வது வசனம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர்கள் மேல் ஊதினார். நமக்கு நன்றாய் தெரியும். அவர் முதல்ல எங்க ஊதினார் தெரியுமா? சொல்லுங்க. மனுஷனை ஊதினார். எதுக்காக ஊதினார்? அவன் ஜீவ ஆத்மாவனான். அவனுக்கு கர்த்தர் கொடுத்த அசைன்மெண்ட் என்ன? நீங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். அந்த ரூலர்ஷிப் அவனுக்கு கொடுக்கிறார். அதுதான் ஊதுறது. ஹோலி ஸ்பிரிட்டை நீ பெற்று கொண்டேன்னா ஒன்னை எதுவும் ஆளக்கூடாது. அதுதான் ஊதுறார். அதே அவருக்குள்ள இருந்த சுவாசம். அது ஒன்னை, அதனாலதான் பவுல் சொல்றார், நான் ஒன்றுக்கும் ஒன்னை எதுவுமே ஆளக்கூடாது. நீதான் மனுஷன் பாருங்க, மீன்கள், பறவைகள், மரம், செடி, விலங்குகள் எல்லாத்தையும் நீதான் என்ன செய்யணும்? ஆளணும். ஆனா சர்ப்பம் வந்து ஆளதுக்கு இடம் கொடுத்தா பாத்தீங்களா? இப்போ அதெல்லாம் நஷ்டமாச்சு. இப்போ அகைன் அதான் தேவராஜ்யம் உங்களுக்குள். முதல்ல சொன்னார் சமீபமா என்று, சீஷர்கள சொன்னார் உங்களுக்குள்ள. கிங்டம் ஆஃப் காட். ஃபூன் ஊதினார் பாருங்க. இப்போ நீ ஆளணும். இந்த அப்போஸ்தலர்கள் தான் அங்க ஆண்டார்கள். அந்த மேல் வீட்டுல இருந்து இறங்கி வந்தாங்க பாருங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கும் ஒரு தேவ பிள்ளை முழங்கால் போட்டா மழை பெய்யும், மாற்றங்கள் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. மோசே நீ முறையிட்டு இருக்கிற மோசே, கோலை நீட்டு. சமுத்திரத்தின் மேல ஆளுகை வைக்கிறார். கர்த்தர் அப்படிதான் அபிஷேகிக்கிறார். தாவீதை கர்த்தர் ஆட்டு தொழுவத்திலிருந்து தெரிந்தெடுத்தார் அல்லவா? ஆமென். சங்கீதம் 89 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 20வது வசனத்திலே, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருங்குவதில்லை. அபிஷேகம் உங்க தலையில இருக்குனாலே கர்த்தருடைய கரம் உங்க கூட இருக்குன்னு அர்த்தம். ஆமென். அடுத்து பாருங்க 25, அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அப்ப ஆண்டவர் அபிஷேகித்தது ஆளுகை செய்ய. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆளுகை செய்ய. அப்ப நம்ம குடும்பத்தை இனி சத்துரு ஆளக்கூடாது, வியாதி ஆளக்கூடாது, தரித்திரம் ஆளக்கூடாது. ஆமென். இன்னைக்கு எது உங்களை ஆட்கொண்டிருக்கிறது?
ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வெளிச்சம் உண்டாவதாக. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். ஆமென், ஆமென். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். எனக்கு விரோதமாக ஒரு பாலை, என கர்த்தரனை எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? வாழும்படிக்கு அவர்கிட்ட உதவி கேட்டு அவர் ஆளும்படிக்கு அபிஷேகத்தை அபிஷேகத்தை அதுதான் சீஷர்களை அழைத்து ஊதினார். சீஷர்கள் போற இடத்துல அந்த அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகும், அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும். ஆமா, வசனம் கேட்காதவெல்லாம் கேட்பாங்க. ஆமே, பவுல் போகும்போது சொன்னாங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த நாளிலே கர்த்தர் ஒரு விசை கூட ஊத போகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இதுவரை உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் தலைமுறையை, உங்கள் எல்லையை ஆட்கொண்டிருந்த எல்லா பார்வோனின் வல்லமை, எகிப்தின் வல்லமை, பாபிலோனின் வல்லமை, மீதியானின் வல்லமை, அமலேக்கின் வல்லமை, சோதோமின் வல்லமை சுட்டெரிக்கப்படுவதாக. Yes, 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 yes. Yes, yes, yes. Yes, yes, yes. ஜெய கொடி, வெற்றி கொடி. ஒருவர் சும்மா இருக்காதீங்க. முன்னேற முடியாம, எஸ், கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நீதிமான்களுடைய கூடாரங்களிலே அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம். Thank you, Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை கூட ஆவியானவர் காண்பித்து தந்தார். அதையும் சொல்லி நம்ம செபிக்க போகிறோம். சீஷர்களை ஊதினது, ஆமென், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ள. ஆமென். அதன் அர்த்தம் என்ன? இனி நீ இந்த அறைக்கதவை அடைச்சிட்டு அவனுக்கு பயந்து, இதுக்கு பயந்து அறைக்கதவை அடைச்சிட்டு நீ இருக்கக்கூடாது. நீ புரிந்து கொள், உன் மேல ஆவியானவர் இறங்கும் போதே உன் மேல அதிகாரம் வந்துட்டு, உன் மேல வல்லமை வந்துட்டு, பரலோகம் வந்து உனக்கு கொஞ்சம் அதிகாரம் கொடுக்குது. நீ பூமியிலே கட்டுவது எதுவோ, இங்க இருந்து இயேசுவின் நாமத்தில் சொல்லும் போது பரலோகம் அதை கட்டும். உங்க பிள்ளைங்களை பலவீனம் கட்டி வைத்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறேன்னு சொல்லும் போது பரலோகம் கட்டவிழ்க்கும். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை சத்துரு தடை பண்ணி வைத்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் அதை கட்டவிழ்க்கிறேன் சொல்லும் போது ஆமென், ஆமென். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். இன்னைக்கு அநேக நுகங்கள் முறிய போகிறது. இன்னைக்கு நீங்க இங்க அறிக்கை செய்யும் போது கர்த்தர் வடக்கை நோக்கி கொடுன்னு சொல்ல போறார், தெற்கை நோக்கி வைத்தராதேன்னு சொல்ல போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்துட்டா. நீ ஏன் பயந்துட்டு இருக்க? பேதுரு, வெளியே வா. என்னண்டு வரை செய்ய போறீங்க? ஊத போற. ஓ எஸ், மனுஷனை ஊதுறார். கொண்டு நீ ஆளுகை பண்ண. தாவீதை கண்டுபிடித்து ஒரு கை சமுத்திரத்தின் மேல, ஒரு கை ஆறுகள் மேல. ஆமென், ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரானா? நீ எல்லைய போடு, இம்மட்டு வா, மிஞ்சி வராத. இயேசுவின் நாமத்தில் சொல்லு.
worship பண்ணுங்க, worship பண்ணுங்க, worship பண்ணுங்க. எழும்ப முடியாத இடத்துல இருந்து உன்னை எழும்ப பண்ண போகிறா. உன் மேல ஊதுறா. எஸ் எஸ், நீ ஜெயிக்க முடியாத இடத்துல சொல்லு, தோல்வியே இனி உனக்கு என் மேல அதிகாரம் இல்ல. இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஜெயம். பூமியில கட்டுகிறது எதுவோ பரலோகத்தில் கட்டப்படும். சுதந்தரிப்பே, சுதந்தரிப்பே. ஹalleluya, hallelujah. Thank you Jesus, hallelujah. Thank you Father. பாரக்கட்டும் பாரக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி, உயரட்டும் உயரட்டும், ஹalleluya. ஆமென். பாரக்கட்டும், ஆமென். உயரட்டும் உயரட்டும், ஆமென். எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோடு சேனைகள், முழங்கட்டும், ஹalleluya. செல்லட்டும் 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 ஜெபசேனை, ஆமென். வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியில், ஹalleluya. திறக்கட்டும் திறக்கட்டும் தேசத்திலே, ஓர பலவா கமர சந்தனமா கரா நரா நரா நரா, ஓ ரிபா பாபா பாபா நரியா தனராவா. ஓ திறக்கட்டும் திறக்கட்டும், எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். சுவிசேஷ வாசல்கள் வட இந்தியாவில் திறக்கப்படுவதாக, தென் இந்தியாவில் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கல்வாக்கு பூமியெல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். கால் மிதிக்கும், ஓ ரபா லகா ரபா தானா, ஓ ரே 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 ரே. ஆமென் ஆமென் ஆமென். தம்முடையவர்கள் மேல ஊதுனது அவர்களை ஆளுகைக்குட்படுத்த. அதே கர்த்தர் என்ன செய்கிறார்? 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2:8. அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே ஆமென் நாசம் பண்ணுவார். ஆமென். இந்த சம்பவத்துக்குள் போகவில்லை. ஆவியானவர் கடந்த நாட்கள் இந்த 2 வசனத்தை காண்பித்து தந்து ஒன்றை ஞாபகப்படுத்தினார். உன் மேல அந்த ஆளுக வந்துட்டுனா அங்க சத்துரு அழிகிறான் நினைச்சுக்கோ. அவருடைய சுவாசம் அவருடையவர்களை ஆளுகைக்குட்படுத்தும், சத்துருவை அழிவுக்கு ஒப்புப்படுத்தும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று கர்த்தர் தம்முடைய காற்றை வீச பண்ணுகிறார். தம்முடைய சுவாச காற்றை. எத்தனை போராட்டங்கள் தேவனை தேடினது நிமித்தம், ஆண்டவருடையவளாய் மாறினது நிமித்தம் நீ சந்தித்த பிரச்சனை எத்தனை, போராட்டங்கள் எத்தனை, நிந்தை அவமானம். எல்லாருக்கும் சேலரி வரும், உனக்கு மட்டும் வராது. வேணும்னே பிடிச்சு வைப்பாங்க. இப்படி ஒவ்வொரு காரியம், அவன் ஆண்டவர் ஆராதிக்கிறவன் திருப்பி அடிக்க மாட்டான்னு சொல்லி உன்னை எவ்வளவு காயப்படுத்தினாங்க. இதோ அவருடைய சுவாசம். இன்னைக்கு இந்த ஆளுகை கையில் எடுக்க போறீங்க. ஆளுகை உன் மேல இருக்கிறது. நீ மாம்சத்துல ரத்தத்துல வந்தவன் அல்ல, தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன்.
ராபா காலா தா ராபா. ஜெபம் பண்ண போறோம், ஜெபம் பண்ண போறோம். கொஞ்ச நேரம் இருக்கிற இடத்துல முழங்கால் போட முடிந்தா ஒரு 5 நிமிஷம் இருக்கிற இடத்துல இருந்தே ஜெபம் பண்ணிட்டு அதன் பிறகு நம்ம எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கூட தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். என்ன ஜெபம் பண்ண போறோம்னா, ஒரு விசை என் மேல் ஊதுவீராக, ஒரு விசை என் மேல் இருக்கிற இன்னும் ஏதாவது அடிமைத்தனம், அந்த பயப்படுத்துகிற ஆவி, அந்த பயத்தின் ஆவி, ஆமென், இன்னும் இருக்குமானா அது என்னை விட்டு அப்புறப்பட்டு போகவோ. ஆண்டவர், நீர் என்னை எதற்காய் ஏற்படுத்தினீரோ, எதற்காய் நிறுத்தினீரோ, ஆண்டவரே, அது என்னில் வெளிப்படத்தக்க ஒரு விசையாய் ஊதுவீராக. இன்னும் ஒரு விசை, ஒரு விசை, ஒரு விசை ஆதாம ஊதுனீங்க, மறு விசை ஆண்டவரே அவன் அதை நஷ்டப்பட்டுட்டான். ஆனா மறுபடியும் வந்து சீஷர்கள் மேல ஊதினீங்களேப்பா. இதோ உமக்கு முன்பாக நிற்கிற ஆண்டவரே, இதோ உமக்கு முன்பாக நிற்கிற ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க. உடைய காற்று, உடைய காற்று. ஓரா லபா ஜாரா ரபா கரா பாபா ஓரா மாமா லபா ரபா தாரபா ரிபா பாபா பாபா பாபா. அந்த ஒரு விசை எனக்கு அந்த உறவின் ஆழத்துக்குள்ள போனோம். சோமண்ணுங்க. ஆமே. இந்த 5வது நாள் அபிஷேக கூட்டத்தின் அந்த ஃபைனல் செஷன்ல வந்திருக்கிறோம், ஃபைனல் செஷன்ல வந்திருக்கிறோம். உங்களை அந்த ஆழத்துக்கு இழுத்துட்டு போறா, ஆழத்துக்குள்ள கொண்டு போக போறா. எஸ், நல்லா விட்டு கொடுத்து உங்க மனம் திறந்து, மனம் திறந்து கேளுங்க, மனம் திறந்து கேளுங்க. அவர் 1000 மூலமா இழக்கிறா. அப்பா பிள்ளை உறவு மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. மணவாளன் மணவாட்டி உறவு மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. சிநேகிதர்ங்கிற உறவு மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. சகோதர சிநேகம். ஓ ராபா காரா பாபா சந்தா நாமா காலா ராபா தாரா. எஸ் எஸ் எஸ். ஆமென். ஒரு காரியத்தை ஆவியானவர் சொல்லும்படி ஏவுகிறார். பாருங்க, 4 உறவுகளை சொன்னேன் அல்லவா? அது போல இந்த அப்பா பிள்ளைங்கிற உறவு நம்முடைய வாழ்க்கையில புதுப்பிக்கப்படும் போது, இந்த பெற்றோர் பிள்ளைங்க, இந்த உலக உறவுகள் இருக்குல்ல, அது ஆரோக்கியமா இருக்கும். மணவாளன் மணவாட்டி அந்த உறவு புதுப்பிக்கப்படும் போது புருஷன் மனைவி உறவு ஆரோக்கியமா இருக்கும். சிநேகிதர் உறவு புதுப்பிக்கப்படும் போது நல்ல நண்பர்களுடைய ஐக்கியம் உண்டாகும். சகோதர உறவு புதுப்பிக்கப்படும் போது சகோதரர்கள் மேல பாசமும் அந்த ஒரு மனமும் உண்டாகும். பூமியிலே கர்த்தர் அதுக்கு நிழலாய் தான் இந்த உறவுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த உறவுகள் எல்லாம் தாறுமாறா போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பரலோக உறவோடு அவன் சம்பந்தம் இல்லாமல் வாழ்வது. ஒருத்தங்க இந்த பரலோக உறவுல ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னா பூமி, அதனாலதான் பரலோகத்தில் பூமியில கட்டப்படுவது பரலோகத்துல கட்டப்படும். இந்த உறவின் ஆழத்துக்குள்ள வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, உங்க குடும்பத்தில் இந்த 4 உறவுகள் உண்டல்லவா? நல்லா இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நல்லா இருக்குதா? உங்க சகோதரர்கள் கூட நல்லா பேசி பழக்கம் இருக்கா? பெற்றோர் மேல, புருஷ மனைவி இடையில, நண்பர்களுக்குள்ள ஃபெலோஷிப் நல்லா இருக்கா? ஏன் இல்லை? நம்ம காரணம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆவியானவர் என்ன சொல்றார்? ஏன் கூட நீ நல்லா இல்ல, அதனால உனக்கு எதுவுமே நல்லா இல்ல. விரும்புங்க. நீங்க இந்த உறவுக்குள்ள ஆழமா போயிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு சைன். உங்ககிட்ட பேசாத சகோதரர்கள் போன் பண்ணி பேசுவாங்க. பெற்றோரே உங்க பிள்ளைங்க இளைய குமாரனை போல தேடி வருவாங்க. புருஷன் பேசல, மனைவி பேசல, வேதனையா இருக்கா? எல்லா உறவையும் கத்த கட்டி எழுப்புறா. டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண போறவங்க அதை கிழிச்சு போட்டுட்டு திருப்பி வர போறாங்க. இயேசுவின் நாமத்துல உறவு
அதாங்க ஆவியானவர் வந்து கட்டி எழுப்புகிறவர். ஓ ரீபா லாபா காராபா ரீபா மா காரா லாபா தாராபா ஓரா லாபா தாராபா பாபா லகாபா ஷேரே மாம்ரா. ஆவியானவரே, ஆவியானவரே, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்து எறிய வாருமையா. சாத்தானின் சகல சகல தந்திரங்களை ஓ ரிம்ராதானா. எஸ் எஸ், சாத்தானின் சகல 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 தந்திரங்களை இயேசுவின் நாமத்திலே ஆமே. உறவுகளுக்குள்ளே பிரிவினைகளை, பிரச்சனைகளை, வெறுப்பை, கசப்பை, பகையை கொண்டு வந்து இத்தனை காலம் ஓங்கி இருந்த சத்ருவின் கை வெட்டப்படுகிறது, வெட்டப்படுகிறது. சத்துரு முறிந்து ஓடுகிறான். ராபா காலா பாதா ராபா சந்தானா மாமா காரே. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஆவியானவர் இதற்காக ஜெபிக்க வைக்கிறார். ரொம்ப முக்கியம். எந்த 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 ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டவுன் ஆகி உடைஞ்சு கிடக்குது, ஆண்டவருக்குள்ள நீங்க அதுல ஸ்ட்ரெங்தன் ஆகுங்க, கட்டி எழுப்பப்படுங்க. கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை ஆமே தேடி வருவாங்க, தேடி வருவாங்க. ஏசா யாக்கோபு ஒப்புரவாக போறாங்க. 20 வருஷ பகை தீர போகிறது. எஸ் எஸ், கர்த்தருடைய கிரியை. யாக்கோபே, நீ இஸ்ரவேலா மாறிட்டேனா, ஏசாக்குள்ள இருக்கிற பகை போயிடும். ஓரா லாபா காதானாரா மாமா கரே சத்தனலரியா தனரபா. கொஞ்சம் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க கொஞ்சம் அந்நிய பாஷையில ஓ ரீபாலபா தனரபா லபரபா. 20 வருட பகை, 15 வருட பகை, 30 வருட பகை, இதெல்லாம் மாற போகுது. இன்னைக்கு ஒரு வித்தியாசம் நடக்குது. அநேக ஒருவர் கடந்து போக முடியாத எரிகோ உனக்கு முன்னாக விழுகுது. எரிகோ விழுது. எஸ் 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 எஸ். யாக்கோபே, நீ பரவி பாய்கிற நதிப்பா. நீ 4 சுவருக்குள்ள இருக்க வேண்டியவன் அல்ல. ராலா பாகா ராபா தாரா அந்த ராபா பாலா ரதனரே ரே மோலோரோ கோடோரோ சந்தனரே ரிப்ராதனா ஹஞ்சா ரலா ரலா. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக உம்முடைய பிள்ளைகளை இந்த ஆளுகைக்குள்ளே, இந்த ஆளுகைக்குள்ளே, இந்த அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர். இனி அடிமை அல்ல. உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை, உன்மேல் இருக்கிற யாக்கோபே இனி உன்னை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. இது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி சுகமாயிருப்பா. எவ்வளவு பெரிய நுகம், எத்தனை வருடமாய் சுமந்து கொண்டு வந்த இந்த நாளிலே அந்த அபிஷேகத்தின் வல்லமை உன் நுகத்தை முறிக்கிறது. Glory Jesus, glory to Jesus. Yes yes yes. நுகத்தை முறிக்குது, நுகத்தை முறிக்குது, நுகத்தை முறிக்குது. குனிந்து நடந்த இடத்துல கர்த்தர் உன்னை நிமிர்ந்து நடக்க வைக்க போறா. கண்ணீரோடு பயணித்த பாதையில கம்பீரத்தோடு உன் புலம்பலை கேட்டவர்கள் உன் களிப்பின் சத்தத்தை கேட்கும் நாட்கள் இது. Your season.
ரிபா கலா ஹண்டா ரலா தாரா பாக்கடரோ ரீமா மாமா. நலமும் பேசாம அமைதியா இருந்தாய் அல்லவா, இப்பொழுது கர்த்தரை துதிக்கிற துதி. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. நலமும் பேசாம அமைதியா இருந்தாய் அல்லவா, இனி உன்னிலிருந்து அந்த கம்பீர சத்தம் புறப்படும். Jesus name, Jesus name. Yes, எசேக்கியேல்ட்ட சொன்னார், உன் நாவை நான் ஒட்ட பண்ணுவேன், நீ பயப்படாத. ஆமே, ஒரு இடத்துல உன்னை கொண்டு போய் நான் நிக்க வைப்பேன், அங்க உன்னை பேச வைப்பேன். நீ பேச பேச உலர்ந்த எலும்புகள் எல்லாம், நீ பேச பேச கர்த்தர் உன்னை பேச வைப்பார். கர்த்தர் உன்னை பேச வைப்பார். சிலரோடு தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தை புறப்படுகிறது. ஓ ரே 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 ஷே ரே 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 ரிபலவதா ஹண்டரா லரா 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 ரீமம்ரோ ஹந்தனரே. விடுதலை இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. எஸ் எஸ் எஸ். உங்க தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்ன பேச வைப்பா. சொல்லுங்க, கர்த்தர் என்ன பேச வைப்பா, கர்த்தர் என்ன பார்க்க வைப்பா, கர்த்தர் என்னை சுதந்திரிக்க வைப்பா. மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை பேச வைப்பா, கர்த்தர் என்னை பார்க்க வைப்பா, கர்த்தர் என்னை சுதந்திரிக்க வைப்பா. இயேசுவின் நாமத்தில் சத்தம் ஆமென். முழு பலத்தோடு கரங்களை தட்டி எஸ் 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 எஸ். நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இப்போ ஒரு பாடல், இதெல்லாம் நம்ம விசுவாசத்தில் அறிக்கை பண்ண போறோம். எலும்புகள் பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் பார்க்கிறேன். நீங்க இப்ப பாருங்க, அது உங்க குடும்பமா இருக்கலாம், உங்க சொந்தமா இருக்கலாம், ஏன் உங்க தொய்ந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையா கூட இருக்கலாம். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திட. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவராஜ்யம் எனக்குள்ள, தேவராஜ்யம் எனக்குள்ள. கர்த்தர் அதிகாரம் தந்திருக்கிறா. நல்ல கைகளை தட்டி ஆமென். கோரி பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் நல்ல கைகளை தட்டி. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுவே, ஆவியில் நிரப்பிடுவே, அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுவே, அக்னி நாவாக அமர்ந்திடுவே, வெறும் காற்றாக வீசிடுவே. Glory, glory, glory. வீசட்டும் அப்பா. ஒரு பின்மாரி மழை, பின்மாரி மழை, பின்மாரி மழை வீசிடுமே. ஆமென். பாடுங்கள். எலும்பு பள்ளத்தாக்கினில், எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுவே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகள் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தருகிறார். ஆளும்படி அதிகாரம், அக்கினியாய் அக்கினியாய். ஓ அக்கினியாய் இறங்கிடுவே, அக்னி நாவாக அமர்ந்திடுவே, பெரும் காற்றாக வீசிடுவே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய்
ஊற்றுங்க 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 உம்முடைய வல்லமை ஊற்றுங்க. அதிகாரப்படுத்துகிற வல்லமை, அபிஷேக வல்லமை, அதிகார வல்லமை, ஆளுகிற வல்லமை. ஓ ரபலபோ சந்தர பலபர பலபோ ஷியதரா. ஓ அக்கினியா அக்கினியா, இதோ ஒரு அக்கினி பற்றி பிடிக்கிறது, இதோ ஒரு அக்கினி பற்றி பிடிக்கிறது. ஓ ரகபா ஷகத ரபலா, நிற்க முடியாத இடத்தில் நிற்க வைக்கிற அபிஷேகம். ஆமென். தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற அபிஷேகம், நுகத்தடிகளை முறியடிக்கிற அபிஷேகம். பெற்றுக்கொள் சபையே, தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள். நாவின் கட்டுகள் உடைகிறது. அதிகார வார்த்தைகள், அதிகார வார்த்தைகள் உன் நாவிலிருந்து புறப்படுவதாக. அன்று மேல் வீட்டறையிலே அக்கினி நாவுகளை போல பேச வைத்தவர் இதோ இந்த மேல் வீட்டறையிலே நாவுகளை அதிகாரப்படுத்துகிறார். அக்கினியாய் அதிகாரப்படுத்துகிறார். நல்ல கைகளை தட்டி ஆவி நிறைவோடு இது ஒரு அக்கினி அக்கினி அக்கினி. ஒரு காற்று வீசுகிறது, அவர் ஊதுகிறார், அவர் ஊதுகிறார். உன்னை அதிகாரப்படுத்த ஊதுகிறார், ஊதுகிறார். உங்கள் மேல் தமது சுவாசத்தை ஊதுகிறார், தமது சுவாச காற்றை வீச பண்ணுகிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள், விடாமல் பெற்றுக்கொள் விடாமல் பெற்றுக்கொள். ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும், சிறியோர் மேல, பெரியோர் மேல, வாலிபர் மேல, முதியோர் மேல இது ஒரு அக்கினி காற்று, இது ஒரு அக்கினி காற்று அனலாக்குகிறார். உன்னிலிருந்து வெளிப்பட போவது அதிகாரம், உன்னிலிருந்து வெளிப்பட போறது அதிகாரம். நீ பார்க்க போகிறா, நீ சுதந்திரிக்க போகிறா. இனி அலைவதில்லை, இனி நீ அலைந்து திரிவதில்லை. புறப்படு சவுலை ஆளும்படியாய், புறப்படு தாவீதை ஆளும்படியாய். ஓ ராகாபாலா கதா ரிமனா ஹந்தல ரிவலபோ. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். தேவ அபிஷேகம், தேவ அபிஷேகம் உங்கள் நுகத்தடிகளை முறியடிக்கிறது, உங்கள் நுகத்தடிகளை முறியடிக்கிறது. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பார். இதோ உனக்கு முன்பாய் கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். உன் கூடாரத்தின் மேலே ஜெயக்கொடி பறக்கிறது. உனக்கு எதிராய் வந்தவர் 7 வழியாய் ஓடுகிறார். ஓ ரபலா சந்தரா பல கத ரியதரா. உன் கூடாரத்தில் மகிழ்ச்சியின் சத்தம், உன் கூடாரத்தில் மணவாளனின் சத்தம், உன் கூடாரத்தில் மணவாட்டியின் சத்தம், உன் கூடாரத்தில் பிள்ளைகளின் சத்தம், உன் கூடாரத்தில் சந்தோஷத்தின் சத்தம், உன் கூடாரத்தில் துதிக்கிற சத்தம், உன் கூடாரத்தில் தேவனை மகிமைப்படுத்துகிற சத்தம், உன் கூடாரத்தில் தேவனுடைய வசனம் வெளிப்படுகிற சத்தம். ஓ ரபா மாமா கத ரிபன ஹந்தல ரகபோ ஷதலரா. ஓ ரிபலபோ ஷியதர பலகத ரியதலரா. ஓ லிகரா. உங்களுக்குள் வெளிப்பட்ட இந்த ஜீவன் நதி உங்கள் கூடாரத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் 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 புதுப்பிக்க போகிறது. ரட்சிக்கப்படாத கூடாரங்கள் ரட்சிக்கப்பட போகிறது. இதோ இதோ பேழைக்குள் கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென். நீ பேச பேச உலர்ந்த எலும்புகள் உயிரடைய போகிறது. லகரபல ஹந்தல ரிகபல ஷந்தலரா. லிகரபல ஹதல ரியதலரா. ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு விசை கூட நல்ல கைகளை தட்டி கர்த்தர் ஜெயம் தருகிறார். கர்த்தரை அபிஷேகித்து அனுப்புகிறார். நான் ஆளுபடி புறப்பட போகிறேன். ஓ ரபா மாமா கபர கதலி ரிபோஷியா தல ரியதல ராதராதரா. லிகரமா மஹந்தல ரேபல ஷியதல ரியதரா. ஆண்டவர் எத்தனை நல்லவர். ஒரு விசை கூட உம்முடைய சுவாசத்தை எங்கள் மேல் ஊதினதற்காய் ஸ்தோத்திரம். அடிமைப்பட அல்ல, ஆளும்படி புறப்படுகிறோம் அப்பா, ஆளும்படி புறப்படுகிறோம். ஆண்டவர் எந்த எந்த இடத்துல நிற்க முடியாமல் இருந்தார்கள் அந்த இடத்துல திரும்ப உம்முடைய பிள்ளைகளை நிறுத்த போறதற்காய் நன்றி. ஹalleluya ஹalleluya. அநேக சத்துருவின் கோட்டைகளை ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த நேரத்திலே நீர் முறியடித்ததற்காய் ஸ்தோத்திரம். இனி எரிகோ உனக்கு முன்பாய் நிற்பதில்லை. பிரசனத்தை சுமந்து கொண்டு போ. யோர்தான் உன்னை கண்டு விலக போகிறது. கரை புரண்டு வருகிற யோர்தான் விலக போகிறது. இன்னும் இந்த பட்டணம் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் இந்த பட்டணத்திலே மகிழ்ச்சியின் சத்தம் உண்டு. இன்னும் இந்த பட்டணத்திலே தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இன்னும் இந்த பட்டணத்திலே இரட்சிப்பின் சந்தோஷம் உண்டு.
எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை என்னில் மாத்திரமல்ல, என் கூடாரத்தில் கர்த்தர் கட்டளை இட்டிருக்கிறார். என் நிமித்தமா என் பட்டணத்தில் கர்த்தர் கட்டளை இட்டிருக்கிறார். விசுவாசிக்கிற உள்ளமே நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு ஹalleluya hallelujah 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 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். இந்த ஜெபம் 3ஆம் நாள் துவங்கி இந்த நாள் வரையிலும் தேவன் மகிமையாய் நடத்தி தந்தார். தமது சித்தத்தை கர்த்தர் பரிபூர்ணமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இனி பார்க்க போகிறது ஆச்சரியமான காரியங்கள், பெரிய காரியங்கள். அல்லேலூயா. இது ஒரு புதிய சீசன், ஒரு புதிய சீசன் எனக்கு முன்பாய் துவங்க போகிறது. ஆமென். அன்று சீஷர்களுக்கு துவங்கினது போல மேல் வீட்டறையிலிருந்து புறப்பட்ட சீஷர்களுக்கு ஒரு புதிய வாசல்கள் திறந்தது போல இதோ இங்கிருந்து புறப்படுகிற உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய சீசன் திறக்கிறது. உலகத்தை கலக்குகிறவர்கள் உன்னதுடைய சீஷர்கள், உன்னதமானவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள். அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். Thank you Holy Spirit. உம்முடைய மகிமையான கிரியைகளுக்காக நன்றி. ஹalleluya. ஆமென். விசுவாசத்தோடு புறப்படுங்கள். ஆளும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். அபிஷேகித்திருக்கிறார். இந்த அக்கினி அணைந்து போகாதபடி நாளுக்கு நாள் அனல் மூட்டுங்கள். ஆமென். இன்னும் கர்த்தர் உங்களை ஆழத்தில் இழுத்து செல்லுவார். ஹalleluya. தேவனுக்கு அடுத்த காரியத்தில், தேவனோடு இருக்கிற காரியத்தில் அதிகம் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஆமென். அது தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல அதை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள். நிச்சயம் இனி சத்துரு உங்கள் எல்லை பக்கம் இல்லை. கர்த்தர் நமக்காய் ஜெயக்கொடி ஏற்றிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஒரு விசை கூட எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முடித்து போகும்போது பத்திரமாய் போங்கள். இங்கே பார்க்கிங்கில் கார் விட்டுருக்கிறவங்க நீங்கள் கீழே போக வாலண்டியர்ஸ் காட்டுகிற வழியிலே போக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். போகும்போது ஒரு ப்ளஸ் பண்ணிட்டு போக கேட்டுக்கொள்கிற எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நீர் எத்தனை நல்லவரப்பா. ஆண்டவரே, இந்த வருஷம் இந்த ஆகஸ்ட் ஜெபத்தை முதல் நாள் துவங்கி இந்த நாள் வரையிலும் கர்த்தர் மகிமையாய் நடத்தி தந்தீர். ஆண்டவருடைய வார்த்தை அதிகமாக எங்களோடு பேசினது. ஆண்டவரே, ஆண்டவர் பக்கத்திலிருந்து பேசினது போல பேசினீங்க. ஆண்டவரே, ரூத்தின் இடத்திலே போவாஸ் பட்சமாய் வந்து பேசினது போல ஆண்டவரே, ஒரு திரள் கூட்டத்தின் நடுவிலும் எங்களோடு ஒவ்வொருவரோடு பர்சனலா நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நீ வெறுமையாய் பேசுகிறவர் மாத்திரமல்ல, நீர் பேசுகிறதை நிறைவேற்றி நிறுத்துகிறவர் அப்பா. நிச்சயம் நாங்கள் நம்புகிறோம். எதை எதை எங்கள் காதிலே கேட்க வைத்தீரோ அத்தனையும் இதே கண்களிலே காண வைக்க போறதற்காக நன்றி. இதோ திறந்த வாசல்களை எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறீர். எப்பத்தா என்று சொல்லி இருக்கிறீர். நம்புகிறோம் ஒரு மகிமையான திட்டங்களை, மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில நீர் காண வைக்க போறதற்காக நன்றி. இந்த 5 நாட்களும் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அசைவாடுதல், உம்முடைய தொடுதல், உம்முடைய அபிஷேகம் அதிகமாக எங்களை நிரப்பினதற்காக நன்றி. புதியதாய் அபிஷேகம் அநேகர் பெற கர்த்தர் கிருபை செய்தீர். இழந்ததை புதுப்பித்துக் கொள்ள கிருபை செய்தீர். எரிந்து கொண்டிருந்ததை இன்னும் அனலாக்கினீர். ஆண்டவரே, இன்னமும் அந்த ஆழத்தின் உறவின் ஆழத்தை குறித்து இந்த நாளில் ஒரு விசை கூட எங்களோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பன் பிள்ளை என்கிற உறவு இன்னும் அதிகமாகட்டும். மணவாளன் மணவாட்டி என்கிற உறவு அதிகமாகட்டும். ஆண்டவரே, சிநேகிதன் என்கிற உறவு அதிகமாகட்டும். சகோதரத்துவம் என்கிற உறவு அதிகமாகட்டும். இது எங்கள் வாழ்க்கையில் உம்மோடு சரியா இருந்தால் இந்த உலக வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் நீ சரியாக்குவீர். ஆண்டவரே அப்பா, மாற்றுவீராக.
மாற்றுவீராக. பிரிந்த குடும்பங்கள் இந்த நாட்களில் ஒன்றாக்கப்படட்டும். பிரிந்த பிள்ளைகள் திரும்ப வரட்டும் இயேசுவின் நாமத்திலே. சகோதர சிநேகம் திரும்ப உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, சிநேகிதர்கள், நல்ல சிநேகிதர்களை கர்த்தர் உண்டாக்குவீராக இயேசுவின் நாமத்தில். இப்படிப்பட்ட மகிமையான சாட்சிகளை ஆண்டவரே நீ செய்ய துவங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அன்று நோவாவை நினைத்தருளி வீசப்பட்ட காற்றை போல எங்களுக்காய் நீர் காற்றை வீசி இருக்கிறதற்காக நன்றி. நன்றி ஆண்டவர். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க. இந்த ஜெப நாட்களிலே அநேக தூர இடத்திலிருந்தெல்லாம் வாஞ்சையோடு வந்திருக்கிறாங்கப்பா. இப்படி பிள்ளைகளை பிளஸ் பண்ணி அனுப்புங்க. திரும்ப போகும்போது பிரயாணங்களை கர்த்தர் காத்துக்கொள்வீராக. அன்று ஒவ்வொரு நாளும் வாலண்டியர்ஸா நின்று ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்து ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லாருக்கும் இதற்கேற்ற பலனை கர்த்தர் இம்மையிலும் மறுமையிலும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. எல்லா மீட்டிங்லையும் தேவனுடைய அசைவாடுதலை நீ ருசிக்க வைத்ததற்காய் நன்றி. எத்தனையோ தடைகள் வந்தது, எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து ஒரு நாள் கூட கூட்ட தடை இல்லாதபடி நடத்தி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயற்கை அனுகூலமாக்குனீங்க, செயற்கை அனுகூலமாக்குனீங்க, எல்லாவற்றையும் எங்களுக்கு அனுகூலமாக்கி தந்தீங்க. ஆன்லைன் மூலமாகவும் ஆண்டவரே அநேகர் இணையும்படி கர்த்தர் கிருபை செய்தீர். இந்த லைவ் ஸ்ட்ரீமும் தடை இல்லாமல் போக கர்த்தர் கிருபை செய்தீரப்பா. இந்த 5 நாட்களும் மகிமை டிவி அவங்க ஆண்டவரே இந்த மீட்டிங் ஒளிபரப்பு செய்தார்கள். அந்த டிவியை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அந்த ஊழியம் வளரட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூடுகைக்காய் உழைத்த ஜெபித்த அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அனுப்புங்க. கேட்ட வார்த்தையை இதோடு விட்டு விடாமல் ஆண்டவரே இன்னும் அதை அசை போட, இன்னும் அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்க, நாளுக்கு நாள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை எதுல நெருங்குதோ இல்லையோ உம்மோடு அதிக நெருங்கட்டப்பா. உம்முடைய பிரசன்னத்தில் அதிக நெருங்கட்டப்பா. உம்முடைய வருகை மிக சமீபம். இதோ நீர் பக்கத்தில் வந்துவிட்டு இந்த சத்தத்தை கேட்ட ஒருவரும் அந்த வருகை இழந்து விடாதபடி, ஒருவரும் அந்த பரலோகத்தை இழந்து விடாதபடி தேவனே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் இன்னும் எங்களை நெருங்க பண்ணுவீராக என்று அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க. ஒரு சமாதானத்தோடு அனுப்புங்க. இந்த கூடுகைகள் மூலமாக வந்து எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இப்பொழுது மகன் போகிற பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி மாலையிலே கர்த்தர் மகிமையாய் பயன்படுத்தி கர்த்தர் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். நாளை நடக்கிற கூட்டங்கள் ஆசீர்வதிங்க. சண்டே நடக்கிற ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து புதிய மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வாசல்கள் திறக்கப்பட்ட மாதமா இருக்க, சாட்சியுள்ள மாதமா இருக்க கர்த்தர் கிருபை செய்யும், பலப்படுத்தும். எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிற நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் சத்தமாய் சொல்லுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஆமென். ஜெயம் அல்லே. ஒரு விசை கூட சொல்லுங்க. ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய ஒவ்வொருவரையும் ஜெயமாய் நடத்துங்கப்பா. ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அவன் நாமத்திற்கே ஜெயமல். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். சாட்சியோடு வாருங்கள். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.